அதுதான் அதுதான் கேட்டீங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லை என்ன அப்படின்னாக்கா பேர் தான். உங்கள் டேட்டுக்கு இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு 7ஆந்தேதி பிறந்திருக்கிறாரு. அவருக்கு பேரை நீங்கள் 1ல் வைக்கிறீங்க. 7ஆந்தேதி பிறந்து 1ல் பேர் வச்சிங்கனாக்காவே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. 7ஆந்தேதி பிறந்து 3ஆம் நம்பரில் இருந்துனாக்கா லிசனிங்கே இருக்காது. 7ஆந்தேதி பிறந்து 4ல் இருந்தோம்னாக்கா ஹைப்பர் டென்ஷனில் இருப்பாங்க. 7ஆந்தேதி பிறந்து 8ல் பேர் இருந்ததுனாக்கா இருக்கிறதுலே அவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஓவர் அக்ரெசிவ் இருப்பாங்க. இப்படியே எல்லா நம்பருக்கும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் வந்துட்டு நம்பரை வந்து அதுக்குன்னு ஒரு வீரியத்தை தாண்டி பேர் சரியாக அமையலைன்னாக்கா அதனுடைய வீரியம் டூ ஹெவி ஆயிரும். ஏன்னா எல்லாத்துக்குமே பவர் வந்து ஜாஸ்தி. இதில் அதான் முதல்ல நம்ம ஒரு வேறு இதில் சொல்லும்போது இப்போல்லாம் நம்பர்லாம் வந்துட்டு டூ ஹையாக வேலை செய்யுது. மாறி போயிடுச்சு. எல்லா நம்பருக்கும் வீரியம் ஏறி போயிடுச்சு. கிரகம் மாறிடுச்சு, கிரகம் கூடிருச்சு, கிரகம் புதுசு புதுசாக வந்துடுச்சு. அந்த காலகட்டத்துக்கு பேசுறது இப்போ இல்லைனாக்கா நம்பர் மாறிடுச்சு. அப்போ மட்டும் இருந்து இப்போ அதான் வீரியமாகி போயிடுச்சு. அதனால் இப்போ அதுக்கு அந்த வீரியத்தை இந்த பேர் மூலியமாக சாப்பிட்டு பண்ணிடணும். அது சாப்பிட்டு பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட்டாயிடுறீங்க. நீங்கள் சாப்பிட்டானதான் எல்லா காரியம் முடிச்சிடலாமே.